குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் பொற்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயணி பீடம் பொற்கோவில் உள்ளது. இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்தார். திருப்பதியிலிருந்து தனியார் பள்ளி மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்த குடியரசுத் தலைவரை ஆளுநர் RN ரவி, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் வேலூர் பொற்கோயிலுக்கு சென்ற முர்மு சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ நாராயணி அம்மன், வெள்ளி விநாயகர், சொர்ணலட்சுமி, பெருமாள் கோயில்களில் குடியரசுத் தலைவர் வழிபட்டார். பின்னர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைத்த அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது பழிவாங்கும் வகையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு புனையப்பட்டிருப்பது நீதிமன்ற நடவடிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நோக்கில் இவ்வழக்கு தொடரப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். खासकर गांधी फैमिली को उन्होंने सताने के लिए ही ये केस डाला है, नहीं तो इसमें कुछ नहीं है और कोई FIR नहीं है, तो ये जजमेंट को हम वेलकम करते हैं। मैं ये कहना चाहता हूँ, मोदी जी और शाह रिसिग्नेशन देना चाहिए, वो क्योंकि उनके मुंह पे एक थप्पड़ मारे जैसा हुआ है. சோனியா ராகுல் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல என்று நீதிமன்றம் கூறியுள்ளதன் மூலம் ஒன்றிய அரசின் சட்டவிரோத செயல்பாடு அம்பலமாகி இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி கோரி வருகிறார். அதனை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சாதிவாரி சர்வே எடுக்க, சாதிவாரி சர்வே எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தும், தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிமுக மற்றும் தவேகவிற்கும் அன்புமணி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த அழைப்பை ஏற்ற அக்கட்சிகள் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக துணைத் தலைவர் ராமன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை நடைபெறுகிறது. மார்கழி மாத பிறப்பையொட்டி திருப்பதி கோயிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாசுர பாராயணம் நடைபெறுகிறது. ஆண்டாள் எழுதிய 30 பாசுரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் என ஜனவரி 14ஆம் தேதி வரை மலையப்பரின் முன்பு ஓதப்படும். பல நூற்றாண்டுகளாக இது நடைமுறையில் இருந்து வருகிறது. இரவு நடைபெறும் ஏகாந்த சேவையின் போது வில்லிபுத்தூரிலிருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ள கிளி மாலைகள் போன்று ஏழுமலையானுக்கு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்.
சென்னையில் மெரினா பாரம்பரிய வழித்தட திட்டத்துக்கான கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மெரினா கடற்கரை அணுகுசாலை பகுதியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பாரம்பரிய வழித்தடத்துக்கான திட்டப் பணிகள் 18 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெறுகிறது. இந்த மேம்பாட்டுப் பணிகள் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேற்கொள்ளப்படுகிறது. காமராஜர் சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 மீட்டர் அகல நடைபாதை அமைக்கப்பட்டு வருகிறது. சைக்கிள்களுக்கு பிரத்யேக பாதை, கடற்கரை பகுதிகளை ரசிப்பதற்காக 9 இடங்களில் பார்வையாளர் தளங்கள், 9 நவீன பேருந்து நிறுத்தங்கள், 3 காவல் நிலையங்களை இணைக்கும் பாதசாரி நடைபாதைகள் உள்ளிட்டவை இத்திட்டத்தில் அமைகின்றன. மின் விளக்குகள், சுவர் ஓவியங்கள் உட்பட எழில்மிகு வழித்தடமாக மெரினா பாரம்பரிய வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெறும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூவிருந்தவல்லி போரூர் இடையே ஜனவரி மாதம் முதல் மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. பிப்ரவரி இறுதிக்குள் வடபழனி வரை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க கோரி 2 வாரங்களுக்கு முன் தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியது. ஒன்றிய அரசு தலையிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதிய நிலையில் ரயில்வே வாரியம் சிக்னல் சிஸ்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பிப்ரவரி இறுதிக்குள் பூவிருந்தவல்லி வடபழனி மெட்ரோ வழித்தடங்களை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வழித்தட இணைப்பிற்கு பின் பிப்ரவரியில் இருந்து பூவிருந்தவல்லி முதல் வடபழனி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும். போரூர் முதல் வடபழனி வரை எந்த ஸ்டேஷனிலும் ஜூன் வரை மெட்ரோ ரயில் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள புகழ்பெற்ற திருப்பரையார் ராமர் கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு பூரம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அலங்கரிக்கப்பட்ட 21 யானைகள் அணிவகுத்த பிரம்மாண்ட காட்சி அனைவரையும் கவர்ந்தது. புகழ்பெற்ற பஞ்சவாத்திய கலைஞர்களால் நிகழ்த்தப்பட்ட செண்டை மேளம் பக்தர்களை சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் யானைகளின் ஊர்வலத்தையும் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அம்மாநில அரசு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர் சிவன்குட்டி மற்றும் கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக நடிகை பாவனா கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றார். விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்ட நிலையில் கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பங்கேற்காதது குறித்து கேள்வி எழுந்துள்ளது. ஈரோட்டில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மாலையை தூக்கி வீசி மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்துள்ளார். இந்நிலையில் கூட்டம் நடைபெறவுள்ள இடத்துக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சென்ற நிலையில் அவருக்கு மாலை அணிவிக்க வந்த தாவேகா நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு தரப்பினரையும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சமாதானம் செய்ய முயன்றார். பீகாரில் பெண்களுக்கான நிதி உதவி திட்டத் தொகை தவறுதலாக சில ஆண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் அதை திருப்பித்தர அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பிரதமரின் மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களின் சுயதொழில் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி பீகாரில் தொடங்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக சுமார் 1,40,00,000 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் அந்த தொகை வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் தர்பங்காவில் கிராமப்புறத்தைச் சேர்ந்த 14 ஆண்களின் வங்கிக் கணக்கிலும் இந்த நிதியுதவி தவறுதலாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த தொகையை திருப்பித் தருமாறு தற்போது அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் பணத்தை திரும்ப வழங்க முடியாது என கூறும் சம்பந்தப்பட்ட நபர்கள் 3 மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட தொகையை தற்போது கேட்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும் பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால் தங்கள் வாக்கையும் திருப்பித் தருமாறு சம்பந்தப்பட்டவர்கள் ஆவேசமாக கூறியுள்ளனர்.
இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்திய அணி 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 4வது போட்டி லக்னோவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது. அதே சமயம் வெற்றி நெருக்கடியில் உள்ள தென்னாப்பிரிக்க அணி சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்பதால் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த 32 வயதான யூரினா நோகுச்சி என்ற பெண் சாட்ஜிபிடியால் உருவாக்கப்பட்ட AI கற்பனை கதாபாத்திரத்தை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு பேசு பொருளாகியுள்ளது. 1 ஆண்டுக்கு முன்பு தனக்கு நிச்சயதார்த்தமான நபர் உடனான மோசமான உறவு குறித்து சாட்ஜிபிடி உடன் உரையாடிய யூரினா தனது திருமணத்தை நிறுத்தினார். தனது உரையாடலை தொடர்ந்து அவருக்கு லூன் கிளாஸ் என்ற கற்பனை கதாபாத்திரத்தை திருமணம் செய்து கொள்ள சாட்ஜிபிடி அறிவுறுத்தியது. அதன்படி இந்த வித்தியாச திருமணம் அரங்கேறியுள்ளது. இந்த திருமணம் குறித்து யார் என்ன நினைப்பார்கள் என தனக்கு கவலை இல்லை என கூறியுள்ள யூரினா லூன் கிளாஸ் என்ற AI கதாபாத்திரத்தை தாம் காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.